ஹாய், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு சூப்பரான முடக்கத்தான் ரசம். இது ஒரு நல்ல மருந்து ரசம் கூட சொல்லலாம். இது கை கால் வலி எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லது. ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு முடக்கத்தான் கீரையை இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லெண்ணெயில் வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமேல் வந்து நம்ம மிளகு, சீரகம், பூண்டு எல்லாம் அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா, அதை ஒரு பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளி, அதுக்கப்புறம் 3 தக்காளி, நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி வந்து நான் கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து அதில் வந்து கொஞ்சமாக உப்பு, மஞ்சள் போட்டுட்டு ஒரு சிம்மில் வச்சுருங்க. ரசம் கொதிக்கக்கூடாது. அதுக்கப்புறமே இந்த மாதிரி நுரக்கட்டி வருது இல்லையா, இந்த டைமில் வந்து ரசத்துலேயே கொத்தமல்லி போடாமல் தனியாக இந்த பாட்டில் ரசம் மாற்ற போகிறோமோ அதில் வந்து கொத்தமல்லி, நான் வந்து சுத்தமான கட்டி பெருங்காயம் தட்டி சேர்த்துருக்கேன். ஸோ இந்த நுரக்கட்டி வந்தோடனே இந்த பாத்திரத்தில் இந்த ரசத்தை மாற்றிடலாம், ஷிஃப்ட் பண்ணிடலாம். ஸோ இப்படி மாற்றும் போது அந்த பெருங்காயத்தோட வாசம் வந்து இருக்கும், கசக்காது. ஸோ ரசம் கொதிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் பெருங்காயம் போட தேவையில்லை. இறக்கும்போது கொத்தமல்லி காம்பை போட்டு இறக்குனீங்கன்னா முடக்கத்தான் ரசம் சூப்பராக